சுகமும் சுமையும். அன்பார்ந்தவர்களே, உகைதி என்ற ஒரு ஜென் குரு இருந்தார். அவர் தன் தோளில் எப்பொழுதும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து செல்வார். அதில் தன்னுடைய துணிமணிகள் மற்றும் பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காக என அனைத்து பொருட்களும் இருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் ஏழைகளை பார்த்தால் அவர்களுக்கு வேண்டிய துணிகளையும் பொருட்களையும் கொடுத்து உதவுவார். ஒரு முறை மற்றொரு ஜென் குரு அவரை சந்தித்தார். ஜென் என்றால் என்ன என்று கேட்டார். உடனே உகைதி தன் தோளில் இருந்த மூட்டையை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து நின்றார். மீண்டும் அந்த குரு, ஜென்னின் நோக்கம் என்ன என்று கூற முடியுமா என்று கேட்டார். உடனே உகைதி கீழே போட்ட மூட்டையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார். அந்த மூட்டையை அவருடையது என்று நினைக்காமல் எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே போடவும் மீண்டும் எடுத்து சந்தோஷமாக சுமக்கவும் முடியும் என்பதை அவர் குறிப்பால் உணர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள இறை வசனங்கள். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம். நம்மில் சிலர் ஏமாற்றத்திற்கு பின்தான் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள்கின்றனர். நமக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட நாம் யாருக்கும் பாரமாக இல்லை என்று நினைத்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் நமது வாழ்வை பார்த்து கொள்ள நாம் ஏன் கலங்க வேண்டும்? மீண்டும் சந்திப்போமா?